ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட்டு இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். மார்க்கெட் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள், ஏதாவது குவரிஸ், பையிங்கோ செல்லிங்கோ பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். என்னுடைய டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் கேட்கலாம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சில ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே நல்லா அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அந்த ஸ்டாக். ஸோ அந்த ஸ்டாக்கை பற்றி இந்த வீடியோவுடைய எண்டில் நாம் பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டர்டே ட்ரேடிங் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுதான் நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட். முந்தின வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி இந்த லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதாவது 21,960 லெவல் இது பிரேக் பண்ணால் பை பண்ணுங்க. பட் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 21,960க்கு மேலேயே ஓப்பன் ஆகி 22,021 ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் இங்கே வந்தது. அதாவது 21,970 அந்த ரேஞ்சு கிட்ட வந்தது. ஸோ இங்கிருந்து நீங்கள் இந்த இடத்துல வாங்கியிருந்தா கூட ஈஸியாக ஒரு 95 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடேயில் மட்டும் கிடைச்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நேற்று சொன்ன அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருந்தது எக்ஸாக்டாக ஃப்ரைடே சக்ஸஸ்ஃபுல்லாக ஹிட் ஆகிருக்கு. ஏன்னா டார்கெட் நான் கொடுத்தது 22,000 ஃபஸ்ட்டு டார்கெட்டும் 22,060 செகண்ட் டார்கெட். ஸோ ஹை பார்த்தீங்க அப்படின்னா 22,068 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் இந்த இடத்துல ஹிட் ஆயிருக்கு. இப்போது இன்றைக்கி நிஃப்டி எப்படி இருக்கும், நிஃப்டியுடைய முக்கியமான பாயிண்ட் எது, ஜஸ்ட் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கலாம். நிஃப்டி ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா இந்த லெவல் தான். அதாவது 22,070 லெவல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிஃப்டி இங்கே டச் ஆகிருக்கு, இங்கே டச் ஆகிருக்கு, இங்கே 2-3 தடவை டச் ஆகிருக்கு. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் இந்த லெவலில் நிஃப்டி டச் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இன்றைக்கி ட்ரேடிங்கில் நாம் எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதாவது 21,950 லெவல், இந்த லெவலில் நாம் ஸ்ட்ராங் சப்போர்ட் கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இந்த இடத்துல ஃபால் ஆகி, அதாவது இந்த இடத்துல தான் ஃபால் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரேலி இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் டெஸ்ட்டாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ முன்னாடி இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக இருந்தது. ஸோ இப்போ இதை நம்ம சப்போர்ட்டாக இன்றைக்கி மார்க்கெட்டில் நாம் எடுக்கலாம். ஸோ இந்த லெவல் மட்டும் இன்றைக்கி பிரேக் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி சப்போஸ் ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது 22,070 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்டாப்லஸ் ஒரு 50 புள்ளிகள் வைக்கலாம். அல்டிமேட் டார்கெட் 22,170 வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம்
நிஃப்டி வந்து அன்சார்ட்டட் டெரிட்டரிக்கு போக ஆரம்பிக்கும். அதாவது லைஃப் டைம் ஹை கிட்ட போகும். அதுக்கப்புறம் வரக்கூடிய காலத்தில் எந்த அளவுக்கு போகும் என்பதை நாம் பார்க்கலாம். ஸோ நிஃப்டியுடைய செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து 21,950 பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தாராளமாக நிஃப்டியை வந்து செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து இந்த லெவலில் நம்ம எடுக்கலாம். அதாவது 21,850 லெவலில் நாம் அல்டிமேட் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ நத்திங் பட் இந்த லெவல் கிட்ட நிஃப்டி வந்து வரலாம். சப்போஸ் நிஃப்டி வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஸ்மால் புல் பேக்குக்கு. இங்கே வந்து எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இன்கேஸ் நிஃப்டி வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் இல்லைன்னா இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு இந்த சப்போர்ட்டில், ஸோ ஒன்ஸ் அந்த நெக்லைன் பிரேக் பண்ணால் நீங்கள் வந்து இந்த பாட்டமை ஸ்டாப்லஸாக வச்சு நீங்கள் பை பண்ணலாம். டார்கெட் வந்து 1:1, 1:2 இந்த லெவலில் நீங்கள் டார்கெட்டை கிளைம் பண்ணலாம். ஸோ நிஃப்டி வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அன்றைக்கி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 46,360க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன், 45,890க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 46,000 ஓப்பனே என்ன ஆயிடுச்சுன்னா 458 ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் பண்ணி அந்த 300 லெவலுக்கிட்ட வந்து அதுக்கப்புறம் எது வரைக்கும் போயிருக்கு நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட 400 புள்ளிகள் நிஃப்டியில், அதாவது பேங்க் நிஃப்டியில் நாம் பார்த்துருந்தோம். அதாவது 46,360லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ நல்லா அருமையாக அன்றைக்கி ஃப்ரைடேயில் வந்து 700, 300லேருந்து 700, ஸோ 400 புள்ளிகள் பேங்க் நிஃப்டியில் நம்ம கேப்சர் பண்ணியிருக்க முடிஞ்சது இந்த லெவலில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி எப்படி போகும் என்பதை பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணது, அதே ட்ரெண்ட் லைனில் வந்து ஃப்ரைடே கூட டச் ஆகி ஒரு ப்ரெஷர் வந்தது, நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ பை வந்து இதுக்கு மேலே தான் நாம் இன்றைக்கி பை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான க்ரூஷியல் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இது தான். இதை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா பை பண்ண போகிறோம். செல்லிங் வந்து இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணலாம், அதாவது 46,250 லெவல், இந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் பேங்க் நிஃப்டி ஃபார்ம் ஆச்சுன்னா நாம் செல்லிங்கில் போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து இங்கே ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். அதாவது 46,700க்கு மேலே பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், டார்கெட் வந்து 46,800, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 100 புள்ளிகள் அண்டு அல்டிமேட் டார்கெட் வந்து 47,000 சைக்காலஜிக்கல் லெவல். அதை வந்து நீங்கள் அல்டிமேட் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல், அதாவது 46,250 லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் கேண்டில் ஜஸ்ட்டு பிக் இல்லை, பாடி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ
இல்லை 5 minutes டைம் ஃப்ரேம்லோ ஏதாவது ஒரு பாடி அந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணுங்கள். இமீடியட் டார்கெட் வந்து 46,150, அதாவது 100 புள்ளிகள். அண்ட் அல்டிமேட் டார்கெட் வந்து 46,000. அந்த சைக்காலஜிக்கல் லெவலை நீங்கள் அல்டிமேட் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் சில ஸ்டாக்ஸை பற்றி போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து எம்சிஎக்ஸ். ஸோ எம்சிஎக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான ஸ்ட்ராங்கான ஹாரிசான்டல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இதை வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு கீழே பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். அதாவது 30 இந்த லெவல் பிரேக் பண்ணால் நம்ம செல் பண்ணலாம். இது ஸ்டாப் லாஸ் வச்சு. சப்போஸ் M6 வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணால் தாராளமாக பை பண்ணலாம். பை அபவ் 3626, ஸ்டாப் லாஸ் 3580, டார்கெட் வந்து 3650, 3675 அண்ட் 3750. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டாக் வந்து பிவிஆர் ஐநாக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ட்ரெண்ட் லைன் ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ இந்த 2 லெவலை பிரேக் பண்ணால் நல்ல ஒரு ஆக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி இன்ட்ரடேயில். ஸோ பிவிஆர் வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் பை பண்ணலாம். பை அபவ் 1390, ஸ்டாப் லாஸ் 1375, டார்கெட் 1404, 1420 அண்ட் 1438. இன்கேஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணால், அதாவது 1375 பிரேக் பண்ணால் நீங்கள் செல் பண்ணலாம். டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறோம். அடுத்த ஸ்டாக் வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். ஸோ இந்த ஸ்டாக் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்ட்ரெண்டுக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு டபுள் டாப் மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இந்த நெக்லைன் பிரேக் பண்ணால் தான் இந்த பேட்டர்ன் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இதை பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கள். செல் பிலோ 558, ஸ்டாப் லாஸ் 567, டார்கெட் 554, 548 அண்ட் 538. இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் வந்து டிவிஸ் லேப். ஸோ டிவிஸ் லேப் வந்து நம்ம கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம முதல்ல பார்க்கலாம். டிவிஸ் லேப் வந்து என்ன மாதிரியான பேட்டர்ன் போகுது அப்படின்னா ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இந்த ஸ்டாக் வந்து போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். மல்டிபிள் டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ஸ்டாக் டச் ஆகிருக்கு. பட் அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிள், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த ஸ்டாக் போயிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் இங்கே நடக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பேஸ் லைன், அதாவது நெக் லைனை நீங்கள் எடுக்கலாம். இந்த நெக் லைன் பிரேக் பண்ணவங்க பை செல் பண்ணலாம். இமீடியட் டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் இமீடியட் டார்கெட்டாக வைக்கலாம். இன்கேஸ் சப்போஸ் இந்த லெவல்லையும் சஸ்டெயின் ஆகி இதையும் பிரேக் ஆச்சுன்னா இன்னும் லோவர் லெவல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டிவிஸ் லெவல். ஸோ இந்த லெவல் வந்து பாருங்கள். செல் பிலோ 3696, ஸ்டாப் லாஸ் 3735, டார்கெட் 3680, 3655 அண்ட் 3615. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், கோரமண்டல். ஸோ இந்த கோரமண்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 minutes டைம் ஃப்ரேமில் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்டாக் கூட ஒரு நல்ல அருமையான ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஸ்டாக் வந்து இந்த இடத்துல, அதாவது ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இங்கே வந்திருக்கு, ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ரெண்டுமே இங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த லெவல் பிரேக் பண்ணால் இன்னும் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் பை செல் பண்ணுங்கள். செல் பிலோ 1081, ஸ்டாப் லாஸ் 1094, டார்கெட் 1074,
1068 and 1057. இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம்க்கு, அதாவது 9:15 போகிறதுக்கு பதில் 9:15 minutes, அதாவது அந்த 5 minutes 9:15 9:20 வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பொசிஷனை விடுங்க. ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த ஸ்டாக்கெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்ஸ் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சில ஸ்டாக்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது என்னென்ன ஸ்டாக் என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஆக்சிஸ் பேங்க் நான் சொல்லியிருந்தேன். ஆக்சிஸ் பேங்க் வந்து 1068 கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஆக்சிஸ் பேங்க் ஸோ இதுக்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். 1068 டார்கெட் 1040 கொடுத்தேன். லோ பார்த்தீங்க அப்படின்னா 1058 வரைக்கும் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் நாம் இதில் கேப்சர் பண்ணோம். அப்புறம் இன்ஃபோசிஸ் கூட நான் சொல்லியிருந்தேன். அதாவது இன்ஃபோசிஸை பை பண்ண சொல்லியிருந்தேன். எங்கே அப்படின்னா 1687க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 15 minutesலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மூவ் நம்ம பார்த்தோம். 1709 வரைக்கும் இன்ஃபி வந்து போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 21 பாயிண்ட்ஸ் ஈஸியாக நாம் கேப்சர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து அவுரோ ஃபார்மா சொல்லியிருந்தேன். ஸோ உண்மையிலே இது கூட ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது அவுரோ ஃபார்மா. ஸோ அவுரோ ஃபார்மா வந்து 1024க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். 30, 38 and 1060 டார்கெட்டாக சொன்னேன். ஸோ இதுவும் வந்து ஒரு 1 ஹவர்லேயே 1053 வரைக்கும் போயிருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் செகண்ட் டார்கெட்டுக்கு மேலேயும் தேர்ட் டார்கெட்டுக்கு நடுவில் இந்த ஸ்டாக் வந்து போயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 29 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸ், வித்தியாசப்பட்ட பர்ஃபார்மன்ஸ், நல்லா ஜாக்பாட்டான சில கால்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். எஸ்பெஷலி இந்த இன்டர்நெட் ட்ரேடர்ஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. பிகாஸ் இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ தான். அது மட்டும் இல்லை, பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வாட்ச் பண்ணுவேன், நான் ரீட் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.